வணக்கம். உங்க எல்லாரையும் இந்த சேனலுக்கு வரவேற்கிறேன். என்னோட பேர் பூமர் அங்கிள். என்னடா இது பூமர் அங்கிள் அப்படின்னு ஒரு சேனல் நேமு. அதுல என்ன பண்ண போறாங்க, என்ன பேச போறாங்க, என்ன இதுல இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன பிரீஃப் தான் இந்த பர்டிகுலர் எபிசோட். இந்த சேனல் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி கிரியேட்டட் with an intention to communicate with the current generation. அப்போ மற்றவங்களுக்குலாம் இது கிடையாது, அப்படிலாம் இல்லை. பட் என்னோட இன்டென்ஷன் இஸ் டு ஒன்லி ஸ்பீக் டு தி கரண்ட் ஜென்ரேஷன். அந்த ஒரு எண்ணத்துல தான் இது ஆரம்பிச்சது. இங்க நம்ம எல்லாத்த பத்தியும் பேசலாம். உலகத்தை பத்தி பேசலாம், பணத்தை பத்தி பேசலாம், மனிதர்களை பத்தி பேசலாம், அனுபவங்களை பத்தி பேசலாம், காதல் பேசலாம், காமமும் பேசலாம், கடவுள் பேசலாம், செக்ஸ் பேசலாம், அண்ட சராசரத்தை பத்தி பேசலாம், நம்ம ஊர்ல இருக்கிற சின்ன சின்ன நிகழ்வுகள் பத்தி பேசலாம், சினிமா பத்தி பேசலாம், பாடல்கள் பத்தி பேசலாம். ஏன்னா இந்த இந்தியான்ற இந்த ஒரு மிகப்பெரிய நாட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா கலாச்சாரத்தின் மிகுதியினால நிறைய அனுபவங்கள் எல்லாருக்குமே உண்டு. அது எல்லாத்தையுமே பகிர்ந்துக்கிறதுல தப்பே கிடையாது. பட் அதை எப்படி சேனலைஸ் பண்ணி ப்ரெசென்ட் பண்றோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ என்னுடைய எண்ண போக்குல எனக்கு பார்த்து படிச்சு புரிஞ்சு கேட்டு தெரிஞ்ச விஷயங்களை இந்த தலைப்பின் கீழே பேசணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. குறிப்பா இந்த தலைமுறை கிட்ட நான் பேசணும்னு நான் ஆசைப்படுற ரெண்டு முக்கியமான விஷயங்கள் அப்படின்னா லவ் அண்ட் லீடர்ஷிப். இன்னைக்கு சமகாலத்துல இருக்கிற நான் பார்க்குற ரெண்டு குறைபாடுகள்னா, இன்னைக்கு காதல்னா என்ன அப்படின்ற புரிதல், காதலோடைய மகத்துவம், அந்த காதல்னு மட்டும் நான் சொல்ல, அன்பு, காதல், பாசம், காமம், நேசம் எல்லாமே இங்கிலீஷ்ல தான் லவ்னு சுருக்கிட்டுறோம். லீடர்ஷிப், ஆளுமைத்தன்மை. இந்த ஆளுமைத்தன்மைன்றது ஒரு லீடருக்கு மட்டும்தான் இல்லை, வேலை செய்யற இடத்துல, உறவுகளுக்கு மத்தியில, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம யாரு, நம்ம எப்படிப்பட்டவங்கன்றத ஒரு புரிதல் நமக்குள்ள வந்தா மட்டும்தான் அதை மற்றவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணி அதுல இருந்து நம்மளுக்கு மரியாதையை வர வைக்க முடியும். அதுவும் லீடர்ஷிப் தான். ஸோ இந்த ரெண்டு முக்கியமான விஷயங்கள்ல ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாலே வாழ்க்கையில பல விஷயங்களை அடைஞ்சிடலாம். இது என்னோட கருத்து. ஸோ பூமர் அங்கிள் இஸ் ஹியர் டு ஸ்பீக் மோர் அபவுட் லவ், லைஃப் அண்ட் லீடர்ஷிப். நான் ராஜா சார் காலகட்டத்துக்கும் ரஹ்மான் சார் காலகட்டத்துக்கும் இடைப்பட்டதுல ஒரு முக்கியமான அந்த டிரான்சிஷன் பீரியட்ல தான் என்னுடைய டீனேஜ் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஐ குட் விஷுவலி சி ராஜா சார் ரசிகர்கள் வேற, ரஹ்மானோட ரசிகர்கள் வேற. ஸோ ரஹ்மான் சாரோட ரசிகர்கள்லாம் இருக்கும் பட்சத்தில் ராஜா சார் ரசிகர்லாம் ஏதோ இன்னைக்கு ஒரு 2-3 பாட்டை கேட்டு நீங்க என்ன பேசுங்க, நாங்கெல்லாம் எப்படி தெரியுமா, பழைய பாட்டு கேட்டிருக்கீங்களா, 80s இது கேட்டிருக்கீங்களா, 70s இது கேட்டீங்களான்றப்போ ஒரு மாதிரி. அப்போ எங்க அப்பா சொல்லுவார், இப்போ என்னடா பாட்டு கேட்கறது இல்லை, எங்கால் போடுவார் போடுற எம்எஸ்வி சார் 50s அது பாட்டுடா அப்படின்னு. அப்போ அது ஒரு மாதிரி இருந்தது. இன்னைக்கு நான் என் பசங்க கிட்ட பேசுறப்ப அதே மாதிரி பேசுறேன். நீங்க என்ன இப்ப பாட்டு கேட்டுட்டு இருக்கீங்க, ராஜா சார் பாட்டு கேளுங்க, எம்எஸ்வி சார் பாட்டு கேளுங்க. அதுல ஏன்னா ஐ குட் கனெக்ட் மோர் வித் தெம் பிகாஸ் ஐ க்ரூ அப் தேர். இட்ஸ் நாட் நத்திங் டு டூ வித் இங்க ஏதோ தப்பு இல்லை. ஐ குட் ஏபிள் டு கனெக்ட் தேர் பெட்டர், பட் தி கரண்ட் ஜெனரேஷன் கனெக்ட்ஸ் ஹியர் பெட்டர். இந்த கேப் இருக்குல்ல, இந்த கேப்பை நம்மளும் பாதி கடந்து வரணும், அவங்களும் பாதி கடந்து வரணும். அப்போ ஒரு கரெக்டான கம்யூனிகேஷன் இருக்கு. எனக்கு ஏன் அது ரைட்டுன்னு படுதுன்றதை நான் கரெக்டா சொன்னா அவங்களும் ப்ராபபிளி ஏற்றுப்பாங்க. அண்ட் அவங்களும் அது ஏன் ரைட்டுன்றதை நமக்கு புரிய வச்சாங்கன்னா நம்மளும் பாதி தூரம் கடந்து வர முடியும். அப்படி ஒரு எண்ண போக்கில் தான் இப்படி ஒரு சேனல் பூமர் அங்கிள் அப்படின்னு ஆரம்பிக்கலான்னு. அண்ட் இது ஒரு கிண்டலும் கேலியுமா இருக்கும். ஸோ ஐ தாட் ஓகே, லெட்ஸ் கீப் திஸ். ஆரம்பத்திலேயே நான் சொன்ன மாதிரி இது முழுக்க முழுக்க என்னோட தனிப்பட்ட கருத்து. நான் பார்த்து படித்து கேட்டு புரிந்த விஷயங்களை தான் நான் இங்க சொல்ல போறேன். இது யாரையும் தனிப்பட்ட முறையில் பேசுறது இல்லை. இது என்னுடைய கருத்து. டிபேட் பண்றவங்க டிபேட் பண்ணலாம், மெசேஜ் போடலாம், கமெண்ட் பண்ணலாம், ட்ரோல் பண்ணலாம், அப்ரிஷியேட் பண்ணலாம். ஃப்ரீ ஸ்பீச். இட்ஸ் a democratic country. Most welcome. How I respond to that is purely my personal decision. எனக்கு பிடிச்ச விஷயங்கள், என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண நிறைய விஷயங்களையும் நான் ஷேர் பண்ணுவேன். பிடிச்சிருந்தேன்னா
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நிறைய கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுத்துங்க. தேங்க்யூ.